ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம 86A 86B ஓகேங்களா, இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா, எப்படி வந்து நமக்கு ரிலே வந்து ஆப்ரேட் ஆகுது, எப்படி வந்து நம்ம பிரேக்கருக்கு வந்து ட்ரிப்பிங் கமாண்ட் வந்து கொடுக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ 86Aனா என்னென்னா மாஸ்டர் ட்ரிப்பிங் ரிலே. ஓகேங்களா, இதை வந்து நம்ம ட்ரிப்பிங் ரிலேன்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ நமக்கு வந்துட்டு எப்போ வந்து ஃபால்ட் அக்யூர் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு வந்து 86 ரிலே வந்து ஆப்ரேட் ஆயிரும். ஸோ 86 ரிலே வந்துட்டு எப்படி ஆப்ரேட் ஆகணும், நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் ரிலே வந்து கமாண்ட் கொடுக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் ரிலே வந்து கமாண்ட் கொடுத்து நமக்கு காண்டாக்ட் வந்து என்சி ஆகிட்டு நமக்கு 86A வந்துட்டு பிக் பண்ணி நமக்கு ஆப்ரேட் கொடுக்கும். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் 86A ஆப்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு பிரேக்கர் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ நமக்கு வந்துட்டு எப்போ ரீசெட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம பிரேக்கர் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு எப்படி வந்து ரிலே ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம 86A வந்து ரிலே. ஓகே, ட்ரிப்பிங் ரிலே. நமக்கு ரிலேக்கு வந்துட்டு நெகட்டிவ் வந்து K101 அப்படிங்கிற ஃபெரல் வந்து நமக்கு நெகட்டிவ் இங்கே வந்துடுது. ஓகேவா, ஸோ எப்போ பாசிட்டிவ் கிடைக்குதோ அப்போ தான் நமக்கு வந்து ரிலே வந்து பிக் ஆகும். ஓகேவா, ஸோ இதுக்கு எப்போ பாசிட்டிவ் வருது அப்படின்னா நமக்கு இந்த காண்டாக்ட் வந்துட்டு என்சி ஆனால் தான் நமக்கு இங்கே பாசிட்டிவ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ பாசிட்டிவ் நமக்கு K101 இங்கேருந்து MCPL த்ரூ வந்துக்கிட்டு இருக்குது நமக்கு. ஸோ எப்போ இது என்சி ஆகுதோ அப்போ நமக்கு இது பிக்கப் ஆயிரும். ஓகேவா, ஸோ இது நமக்கு எப்போ என்சி ஆகும்னா இந்த காண்டாக்ட் என்னென்னு பார்த்தோம்னா 67 ஓகேவா, ஸோ இது நம்ம பேஜ் நம்பர் 90.4 பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம 67 ரிலே. ஓகேவா, ஸோ டைரக்ஷனல் ஓவர் கரண்ட் எட் ஃபால்ட் ரிலே. ஓகேவா, ஸோ நமக்கு பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க நமக்கு இந்த காண்டாக்ட் தான் நமக்கு இங்கே 86Aக்கு சீரியஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து BO. ஓகேவா, பைனரி அவுட்புட். இது எப்போ நமக்கு என்சி ஆகுதோ அப்போ தான் நமக்கு 86 ஆப்ரேட் ஆகும். ஓகேவா, ஸோ இது நமக்கு எப்போ என்சி ஆகும்னா நம்ம இங்கே பார்த்தோம்னா தெரியும் டைரக்ஷனல் ஓவர் கரண்ட் எட் ஃபால்ட் ப்ரொடக்ஷன். ஓகே, இந்த ப்ரொடக்ஷன் நமக்கு ஆப்ரேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து இது என்சி ஆயிரும். ஓகேவா, ஸோ ஓவர் கரண்ட் எட் ஃபால்ட் ப்ரொடக்ஷனாக நமக்கு என்னென்னா வந்துட்டு ஸோ இந்த ரிலே நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு டு ப்ராடக்ட் தான் எக்யூப்மெண்ட். ஓகே, நமக்கு எக்யூப்மெண்ட்டாக ப்ராடக்ட் பண்ணுது எக்ஸஸ் கரண்ட், அதாவது கரண்ட் வந்து அதிகமாகும் போது நமக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆயிரும். ஓகேவா, ஸோ எப்போன்னா நமக்கு லைன் ஏதாவது ஃபால்ட் இருந்தாலோ இல்லைனா ஓவர்லோடு வந்தாலும் நமக்கு வந்து கரண்ட் வந்து அதிகமாகும். ஓகேவா, ஸோ நம்ம கரண்ட் அதிகமாகிறப்ப நமக்கு வந்து இந்த ரிலே வந்து ஆப்ரேட் ஆகிடும். ஓகேவா, அப்புறம் எர்த் ஃபால்ட் ப்ரொடக்ஷன். ஓகேவா, எர்த் ஃபால்ட்னா நமக்கு வந்து எக்யூப்மெண்ட் வந்து கிரவுண்டோடு வந்து டச் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா எர்த் ஃபால்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ நமக்கு ஓவர் கரண்ட் எர்த் ஃபால்ட் ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் ரிலே வந்து ஆப்ரேட் ஆகுது. ஓகேவா, ஸோ இது நமக்கு கரண்ட் டிபெண்டிங் அண்ட் கரண்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ரிலே வந்து ஆப்ரேட் ஆகுது. ஓகேவா, ஸோ ரிலேயில் வந்து நம்ம கரண்ட் வந்து செட்டிங் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த செட்டிங்ஸுக்கு நமக்கு அதிகமாக போகும்போது ரிலே வந்து ஆப்ரேட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இது ஆப்ரேட் ஆச்சுன்னா நமக்கு இந்த காண்டாக்ட் வந்து என்சி ஆயிரும். ஓகேவா, ஸோ இப்போ என்சி ஆச்சுன்னா நமக்கு அப்போ இந்த காண்டாக்ட் இப்போ எனக்கு என்சி ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ ரிலே ஆப்ரேட் ஆகிட்டு எனக்கு இது என்சி ஆயிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு 86 வந்துட்டு பிக் பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு 86ம் ஆப்ரேட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ 86 ஆப்ரேட் ஆயிடுச்சுன்னா இந்த 86ஓட NO காண்டாக்ட் வந்து நம்ம ட்ரிப்பிங் காயிலில் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தோம்னா தெரியும் நமக்கு டு மெயின் சிபி ட்ரிப்பிங் சர்க்யூட் 1. ஓகேவா, ஸோ R ஃபேஸ் Y ஃபேஸ் B ஃபேஸ். ஓகேவா, 3A 30A அப்படிங்கிற NO காண்டாக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு நம்ம ரிலே வந்து பிக் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இந்த காண்டாக்ட் இப்போ என்சி ஆயிரும். ஓகேவா, ஸோ இது நம்ம பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 26 பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தா தெரியும் 86A. ஓகேவா, ஸோ 3A 30A. ஓகேவா, R ஃபேஸு Y ஃபேஸு B ஃபேஸ். ஓகேவா, 3 NO காண்டாக்ட் இப்போ நமக்கு என்சி ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இது என்சி ஆயிடுச்சுன்னா நமக்கு சப்ளை எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா இங்கே பார்த்தோம்னா தெரியும். ஸோ நமக்கு இங்கே இருக்குது K5A K5B K5C. ஓகேவா, ஸோ 27 பேஜ் நம்பரில் பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ நமக்கு இங்கே வர வந்துருச்சு இப்போ நமக்கு K5A K5B K5C. ஓகேவா, நமக்கு அங்கே ஸோ ஆப்ரேட் ஆகிட்டு நமக்கு இங்கே வந்துடுச்சு. இங்கேருந்து பார்த்தோம்னா நமக்கு 27 28 29. ஓகேவா, அப்புறம் நமக்கு சர்க்யூட் பிரேக்கருக்கு போகுது. இங்கே பார்த்தா நமக்கு தெரியும் ப்ரொடக்ஷன் ட்ரிப். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு ப்ரொடக்ஷன் ரிலே வந்து ஆப்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு ட்ரிப்பிங் கமாண்ட் இப்போ பிரேக்கருக்கு போகுது. ஓகேவா, இப்படி தான் நமக்கு போகுது. ஸோ X122 X126 X130. ஓகேவா, இதுவும் சர்க்யூட் பிரேக்கரில் உள்ளது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம சர்க்யூட் பிரேக்கரில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தா தெரியும் X122. ஓகேவா, நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க 2 ட்ரிப்பு ப்ரொடக்ஷன் ட்ரிப் 1. ஓகேவா, ஸோ இப்போது நமக்கு இங்கே வந்து பாசிட்டிவ் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இங்கேருந்து நமக்கு K10 வந்து நமக்கு வந்து SF6 காண்டாக்டோட. ஓகேவா, ஸோ நமக்கு SF6 வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ இது என்சியில் தான் இருக்கும். அப்புறம் நமக்கு இந்த காண்டாக்ட் என்சியில் தான் இருக்கும் S1LA. ஓகேவா, ஸோ இது நமக்கு பிரேக்கர் இப்போ க்ளோஸில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ பிரேக்கர் ஓப்பனில் இருக்கிறப்ப இந்த காண்டாக்ட் என்சியில் இருக்கும். நமக்கு ப்ரீ க்ளோஸ் மூலமாக சப்ளை போகும். ஓகேவா, ஸோ பிரேக்கர் க்ளோஸில் இருக்கிறப்ப நமக்கு இந்த S1LA இந்த காண்டாக்ட் என்சியில் இருக்கும். ஸோ நமக்கு போஸ்ட் க்ளோஸ் மூலமாக சப்ளை போயிட்டுருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு பிரேக்கர் க்ளோஸில் தான் இருக்குது. அப்போ தான் நமக்கு ட்ரிப் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு இது என்சியில் தான் இருக்கும். அப்போ நமக்கு
பிரேக்கருக்கு க்ளோஸ் காயிலுக்கு A1க்கு பாசிட்டிவ் கிடச்சிருச்சு, A2க்கு நமக்கு MCB த்ரூ வந்து நெகட்டிவ் வந்துகிட்டு இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு ப்ரொடக்ஷன் இது ட்ரிப்பிங் காயில் வந்து ஆப்ரேட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ ட்ரிப்பிங் காயில் ஆப்ரேட் ஆச்சு, நமக்கு பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணிடுது. ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் ரிலே வந்து ஆப்ரேட் ஆகுது. ஓகேவா. ஸோ 86A 86B அப்புறம் 96 இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் ரிலே. ஓகேவா. இது வந்து நமக்கு எப்போ நமக்கு ஃபால்ட் ஏற்படுதோ அப்போ வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் ஆப்ரேட் ஆகி நம்மளுக்கு பிரேக்கர் வந்து ட்ரிப் கொடுத்து நம்ம சிஸ்டம் வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. ஸோ இதுக்காண்டி தான் வந்து நம்ம ட்ரிப்பிங் ரிலே வந்து நம்ம சப்ஸ்டேஷனில் வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷன் பேனலில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா.